ஒன்றியத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பிற்கு சிறப்பு அழைப்பாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய தலைவர், வருகின்ற ஏனைய பாஜக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாக கருப்புசாமி ஒரு பக்கம், தண்டமணின்னு ஒரு பக்கம். தலைவரே இன்னைக்கு வந்துட்டு போனோம் 2 நாள் கழிச்சு கோபால்ஜிட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் ஆமதிரை வந்துட்டு போகணுங்கிறாரு. எதுக்கு வர சொன்னாங்கன்னு எனக்கு உண்மையிலே எனக்கு தெரியாதுங்க. ஒரு நிர்வாகிகளை பார்க்க போகிறோம் வாங்க. இன்னைக்கு காலையில் கூப்பிட்றப்ப என்ன சொல்கிறாரு, நம்முடைய கிளை தலைவர் ஒரு திமுக காரனால தாக்கப்பட்டிருக்காரு, அதனால் அவர் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு காலையில் தான் சொன்னாங்க. சரி போகலான்னு சொல்லி வந்துட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா 5:30 மணி 6 மணிக்கு பார்த்தா ஒரு படைபலமே நிற்கிது. இன்னைக்கு ஒரு கிளையுடைய தலைவர் தாக்கப்பட்டதை ஒரு ஆறுதல் தெரியக்கூடிய நிகழ்ச்சியாக இன்னைக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடந்த 30-40 ஆண்டுகளாக பெரியசாமியிடம் இருந்து பணியாற்றி அவருக்காக உழைத்த உடன்பிறப்புகள் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறாங்க பார்க்கும்பொழுது உண்மையாக சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு 70 வயசு 60 வயசு உள்ளவங்க இன்னைக்கு திமுக இருந்து விலகி இன்னைக்கு பாஜக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகியுடைய உழைப்பும் நரேந்திர மோடியுடைய உழைப்பையும் பார்த்து இன்னைக்கு பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு அதான் பார்த்தேண்ணா, அவர் உங்கள் மாமாவா, கருப்புசாமியுடைய மாமா ஐயா எல்லாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு திமுக அடுத்த ஆட்சிக்கு வரப்போகுதோ, அதிமுக ஆட்சிக்கு வரப்போகுதோ அதெல்லாம் பார்த்து இன்னைக்கு திமுக இருந்து பிஜேபிக்கு வரலங்க. எது வந்தாலும் வராட்டினாலும் சரி, நரேந்திர மோடி தான் தொடர்ந்து பிரதமராக இருப்பார். பாரதிய ஜனதா கட்சியும் அடுத்த தேசியத்தில் நம்முடைய நாட்டை ஆளப்போகுது நம்பிக்கையோட ஒரு நல்ல கட்சின்னு வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க. அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இப்போ சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சு. இப்போ இதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது பிஜேபி கொடுப்பாங்க, நம்மளாம் நிற்கலான்னு சொல்லி ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில் பாட்டாளி மக்கள் கட்சி திலோபாமா அவங்க கொடுத்துட்டாங்க. நாம் எல்லாம் கூடயே போய் ஓடி ஆடி வேலை பார்த்து நல்லபடியாக ஒரு பணியாற்றணும். நம்மளும் பாரதிய ஜனதா கட்சியுடைய இருக்கோம், ஒரு கூட்டணி கட்சிக்கு வேலை பார்த்தோன்ற ஒரு நிம்மதியோடு இருந்தோம். பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அதே மாதிரி பாரதிய ஜனதா பிஜேபி கொடுப்போம்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதையும் பாட்டாளி கட்சி கொடுத்துட்டாங்க. சரி, இந்த தேர்தலையாவது 2026 சட்டமன்ற தேர்தலையாவது இந்த ஆத்தூர் தொகுதியை, நிலக்கோட்டை தொகுதி 2க்கு எதிர்பார்த்தோம். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் இருக்கிறதுனால அங்கே தரமாட்டாங்கன்னு மாறி முடிவாயிடுச்சு. ஆத்தூர் தொகுதி வேக்கண்டாகவே இருக்குது, சரியான ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறப்ப எப்படி ஆத்தூர் தொகுதி கொடுத்துருவாங்க, கேட்டு வாங்கிடுவோம்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அதையும் அதிமுக கொடுத்துட்டாங்க. சரி, கூட்டணி கட்சி தானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் மனசை விட்டு சரி எல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் கூட ஆத்தூர் தொகுதி மட்டும் என்னன்னு தெரியல. அதாவது நம்மளுடைய உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம், ஆனால் கூட்டணி கட்சிக்காக போயிட்டு இருக்குது. ஆனால் இப்போ அடுத்து வரக்கூடியது உள்ளாட்சி தேர்தல். இந்த உள்ளாட்சி தேர்தலில் எல்லாரும் அவங்க பூரா நிற்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம கூட்டணியிலையும் நம்ம சீட்டு கேட்போம், இல்லை பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சியில் தனிச்சு நிற்குது அப்படின்னா கூட அனைத்து பகுதியிலுமே நிற்கிறதுக்கு தயாராகிக்கணும். ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக வரணும், அல்லது மாவட்ட கவுன்சிலராக வரணும், இல்லை ஒன்றிய கவுன்சிலராக வரணும், பேரூராட்சி இருக்குது பேரூராட்சி கவுன்சிலராக வரணும். அதிகப்படியான கவுன்சிலர் வந்தால் தான் நம்ம அடுத்து சேர்மன் இடத்தை பிடிக்க முடியும். அதற்காக நீங்கள் எல்லாருமே அவரவர் பகுதியில் மக்கள் பிரச்சனையை கையில் எடுத்து நீங்கள் எல்லாம் பணியாற்றீங்க அப்படின்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னொரு 6-7 மாதம் தான் இருக்குது. அந்த தேர்தலில் நம்ம பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நீங்கள் எல்லாம் வெற்றி பெறணும். அதற்காக அயராத உழைக்க வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்த முனிசாமி, செல்வகுமார் மற்றும் அனைத்து கருப்புசாமி உட்பட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.